எல்லாம் முடிஞ்சு அலங்காரத்துக்கு பார்த்திங்கன்னா அப்பா வந்து மஞ்சள் ஊதி அம்மாவுக்கு வந்து முகத்துக்கு அலங்காரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. சாரி வாங்கி கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. மற்றபடி இந்த பூ மாலை எல்லாம் வந்து நம்மளே கட்டிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூ மாலை கட்டுறது வந்து ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருந்துகிட்டே இருக்குது. எப்படிங்க்கா கட்டுறீங்கன்னு வெளியில் இருக்கும்போதெல்லாம் கேட்பாங்க என்கிட்ட. அம்மாவுக்கு வந்து எப்போவுமே இதே மாதிரி ஒரே மாதிரி அலங்காரம் பண்ணுறீங்களே, அது எப்படி கட்டுறீங்க? அந்த பின்னாடி வந்து அது கட்டுறதுக்கு எந்த பாசிபிளும் இல்லைங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும். நம்ம நிறைய டொயின் வச்சு தான் கட்டுறோம். அதனால தான் இந்த டைம் வந்து அபிஷேகம் நிறைய நம்மளோட யூடியூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதனால் இந்த டைம் அபிஷேகம் எதுவும் போடாமல் அம்மாவுக்கு மாலை கட்டுறது மட்டும் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து மாலை அலங்காரம் பண்ணுறதை மட்டும் எடுத்து போடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாலை அலங்காரம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு தீபாராதனை காட்டுவாங்க. அதுவும் வந்து நான் இதில் அப்லோட் பண்ணுவேனான்னு தெரியல. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. திரும்ப திரும்ப ஒன்றையவே பண்ணுறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க